ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போயாவது நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்த சில நேரத்தில் நம்மளால் செய்ய முடியல, அதை நிலையாக செய்ய முடியல. என்ன காரணம்னு கேட்டோம்னா, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுதான் அது ஒரு முக்கிய காரணம். நம்ம ஒரு விஷயத்தை செய்ய போகிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் நமக்கு என்ன விதத்தில் பயனுள்ளதாக இருக்குது, எப்படி நமக்கு அது ஒரு சக்ஸஸை தேடித்தரும் என்று நம்ம யோசிச்சோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த விஷயத்தில் கன்சிஸ்டண்ட்டாக செயல்படலாம். எந்த ஒரு விஷயமே உலகத்தில் சாதித்தவங்களுடைய பட்டியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க ஓவர் நைட்டில் அந்த விஷயத்தை பண்ணி அவங்க வெற்றி அடைஞ்சாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனதுனால தான் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இந்த உலகத்தில் இருக்க முடிஞ்சிச்சு. ஸோ நம்மளாலையும் அது முடியும். சின்ன திங்காக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக ஏதாவது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு நேரம் நிறையா இருக்குது. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணால் போதும். ஓவர் நைட்டில் பெர்ஃபெக்ட் ரிசல்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ ஸ்மால் திங் கேன் சேஞ்ச் எவ்ரிதிங். பாய் பாய்.